Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. சென்னை பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான போட்டியானது பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் இன்று நடைபெற இருக்கிறது. மிகவும் விறுவிறுப்பாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையேயான இந்த போட்டியானது மிகுந்த விறுவிறுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சேப்பாக்கம் மைதானத்தில் பார்த்தோமேனால் ஒரு 17 ஆண்டுகளுக்கு பின்பு ஆர்சிபி அணியானது வெற்றி பெற்றிருந்தது. அதே போன்று ஒரே சீசனில் ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே பார்த்தோமேனால் சிஎஸ்கே அணி 2 முறை ஆர்சிபி அணியிடம் தோல்வியுற்றதில்லை. அந்த மோசமான சாதனையை இன்றைய தினம் படைக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தோமேனால் சிஎஸ்கே வீரர்கள் பயிற்சியில் ஈடுபடவில்லை. ஏனென்று சொன்னால் நேற்றைய தினம் மழை வந்த காரணத்தினால் இந்த பயிற்சி போட்டியானது இறுதிக்கட்டத்தில் ரத்து செய்யப்பட்டது. ஆர்சிபி அணியும் பயிற்சியில் நேற்றைய தினம் ஈடுபடவில்லை. தற்பொழுதே பெங்களூரு மைதானத்தில் சின்னசாமி மைதானத்தில் பார்த்தோமேனால் பெங்களூரு மற்றும் சென்னை ரசிகர்கள் தொடர்ந்து வர துவங்கியிருக்கிறார்கள். மிகுந்த பலத்த சோதனைகளுக்கு பிறகு உள்ளே அவர்கள் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். பிளே ஆஃப் ரேஸ் ஆனது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. பஞ்சாப் அதே போன்று குஜராத், மும்பை உள்ளிட்ட அணிகள் பார்த்தோமேனால் இறுதிக்கட்ட போட்டியில் தற்பொழுது மல்லு கட்டி கொண்டிருக்கின்றன. இதில் பெங்களூரு அணி எப்படியாவது பிளே ஆஃப் போட்டிக்குள் நுழைந்து விட வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் இன்றைய தினம் களம் இறங்குகிறது. கடந்த ஆண்டு பார்த்தோமேனால் பெங்களூரு அணி பிளே ஆஃப் ரேஸில் தோல்வியுற்று வெளியேறிய நிலையில் 18 ஆண்டுகளுக்கு பின்பு வரலாறு படைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பானது எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பெங்களூரு ஆர்சிபி மற்றும் சென்னை சிஎஸ்கே அணிகள் மோதக்கூடிய போட்டியானது இரவு 7:30 மணியளவில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் காலையிலிருந்து இந்த பகுதி முழுவதும் வெயில் கொளுத்தி வருகிறது. மழை வரும் என நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மைய தனியார் வானிலை ஆய்வு மைய இயக்குநர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது வரை இந்த பகுதியில் வெயிலின் தாக்கம் மட்டுமே இருந்து வருகிறது. ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்தவரை மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் சுதர்சனுடன் சிவராமன், G Tamil News. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.